முறையிலான கூட்டணி ஆட்சி தான் அமையும் அப்படின்னு அமித்ஷா சொல்லியிருக்காரு. இது வந்து நீங்க வந்து ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு 3-4 மாசமா இதே உங்களுக்கே போர் அடிக்கலையான்னு தான் கேட்குறேன். இதே சும்மா அரைச்சமாவே அரைச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுல திருச்சி அதுதான் சொல்றேன். இல்ல 3 மாசமா இது வந்து கட்டுக்கதை. இந்த கட்டுக்கதை வந்து திமுக வந்து திருச்சி எப்படி எழுத முடியும்? அப்போ என்னங்க பிஜேபி தலைமையில அதிமுக கூட்டணி ஆட்சி அமையாத தமிழகத்துல அதிமுக ஆட்சி இல்லைங்க, என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படின்றது. இப்ப நடக்கிறது வந்து இந்தி கூட்டணி, ஒத்துக்கிறீங்களா? இப்ப நடக்கிறது இந்தி கூட்டணி. திமுக வந்து திமுக கூட்டணின்னு சொல்ல மாட்டோம், நம்ம இந்தி கூட்டணி தான் நான் இப்போ வந்து ஆட்சியில இருக்கு. அதுல முதலமைச்சர் வந்து மு.க. ஸ்டாலின் அவர்கள். அதே மாதிரி என்டிஏ தேசிய ஜனநாயக கூட்டணி இல்ல, ஐயா எடப்பாடியார் அவர்கள் தான் தலைவர், முதலமைச்சரும். ஓகேங்களா? அவர் தான் முதலமைச்சராக போறாரு 2026. இப்போ நடக்கிறது ஆட்சியில வந்து இந்தி கூட்டணியோட ஆட்சி தான் நடக்குது. அப்போ இந்தி கூட்டணி ஆட்சியில வந்து இப்போ ராகுல் காந்தி அவர் வந்தாரும் அதே மாதிரி தான் அவரும் பேசிட்டு போவார். ஓகேங்களா? ஸோ இந்தி கூட்டணி ஆட்சி தான் நடக்குதுன்னு சொல்லிட்டு பேசிட்டு போவார். அதனால இங்க திருச்சி மாத்தி இந்த கட்டுக்கதையை இது பண்றது, அரைச்சமாவே திமுக அரைக்கிறத வந்து நிறுத்தணும் அப்படின்றது தான் நான் சொல்றேன். இதெல்லாம் யாரும் நம்ப போறது இல்லை. முதலமைச்சரா 2026 வர போறது ஐயா எடப்பாடியார் அவர்கள் தான். அது வீட்டுக்கு அனுப்ப போகிறது மு.க. ஸ்டாலின் அவர்களை அப்படின்றது. அந்த குடும்பத்தை நாங்க வீட்டுக்கு அனுப்புவோம். நாங்க கூட்டணி பத்தி நான் பேச முடியாது, அது என்னோட உரிமை கிடையாது. ஐயா எடப்பாடியார் அவர்கள் தான் அது பேச முடியும். அது வந்து யாரெல்லாம் பேசணுமோ அவங்க பேசிப்பாங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.